இளம் வயதில் இந்த இடத்துல நான் வந்து விளையாடி இருக்கேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு இடம். ஆக்சுவலாக இதெல்லாம் நான் நிலம் விளையக்கூடிய ஒரு நிலம் தான் இதெல்லாம். ஆனால் இது யாராலும் பயன்படுத்த முடியாமல் ஒரு நிலைமையில் இருக்குது. ஏன்னா இங்கே காடு அருகிலே இருக்கிறதுனால நிறைய விலங்குகள் வந்து இங்கே சேதப்படுத்தும். குரங்குகள், பன்னி, இப்போது புதிதாக மயில்கள் வேறு வந்திருக்கு. இது போன்ற விலங்குகள் இருப்பதால் இங்கே எந்த ஒரு பயிரும் பண்ண முடியல. இல்லாமல் இங்கே ஒரு மிகப்பெரிய குழி ஒன்று இருக்கும். இந்த குழி எதுக்காக எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. ஆக்சுவலாக மண்ணுக்காக தான் எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய குழி, கிட்டத்தட்ட கிணறு மாதிரி அந்தளவுக்கு இருக்கும். இங்கே நிறைய பனை மரங்களும் இருக்கும். அங்கே ஒரு மிகப்பெரிய புளியா மரம் ஒன்று இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். அது ரொம்ப பெருசு, பார்க்கவே பயமாக இருக்கும். நான் சின்ன பையனாக இருக்கும்போது. அப்படியே ரைட் சைடு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன புளியா மரம் இருக்கும். நான் சொன்ன மரம் இதுதான். இந்த இடத்துல தான் நாங்கள் ஓய்வு எடுப்போம், விளையாடுவோம். சேம் டைம் இங்கே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே விளைநிலங்கள் தான். ஆனால் எந்த ஒரு பயிரும் பண்ண முடியாத நிலைமையில் இருக்குது. சேம் டைம் இங்கெல்லாம் நிறைய முட்களாக இருக்கும், புதர்களாக இருக்கும். ஆனால் காலப்போக்கில் இதெல்லாம் அழிஞ்சிருச்சு. அதற்கு காரணம் ஒரு வறட்சி தான், மழை இல்லாத காரணத்தால். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கல், அந்த கல் பக்கத்தில் ஒரு பெரிய புளியா மரம், புளியா மரத்தை ஒட்டி ஒரு பனை மரம். க்யூட்டாக இருக்குல்ல? வாவ், நிம்மதியாக ஜாலியாக ஓய்வு எடுக்கலாம், விளையாடலாம். ஓகே, தேங்க்யூ.